நம்மகிட்ட ஒரு 50,000 இருந்தாலே போதும். நம்மளால வந்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்த சம்மர வந்து ட்ரிப்ப போய் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ 1 நாள் 2 நாள் இல்ல. நம்மளால வெளிநாட்ல 3லருந்து 5 நாட்கள் வரையும் நம்ம வந்து சம்மர வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, 50,000 பட்ஜெட்ல வந்து இந்த சம்மர் சீசன்ல நம்ம வந்து வெளிநாட்ல போய் எப்படி என்ஜாய் பண்ணலாம்? என்னென்ன நாடுகளுக்கு போலாம்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கா தான். ஃபர்ஸ்ட்டு நமக்கு சென்னையிலேருந்து கொழும்புக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணமா பார்த்தோம்னா, நமக்கு டிக்கெட் செலவுன்னு பார்த்தோம்னா, ரூ. 5,700லேருந்து ரூ. 6,000 வரை வரும். இங்கேருந்து கிளம்பும்போதே நம்ம வந்து அங்கே கொழும்புல வந்து ஹோட்டல் ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 5,000 வரையும் கிட்டத்தட்ட ஆகும். அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள இதர செலவுகள வச்சு நம்ம 50,000க்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள் வரைக்கும் நம்மளால இலங்கைய வந்து சுற்றி பார்க்க முடியும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் விலையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஹோட்டல் ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த பிரைஸா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா மாறக்கூடியது. ஸோ நீங்க எப்ப கிளம்புறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த டிக்கெட்ட வந்து நீங்க செக் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. நம்மளோட லிஸ்ட்ல வந்து அடுத்தா பார்க்க போறது மாலத்தீவு தான். சென்னையில இருந்து மாலத்தீவுக்கு நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 15,000 ஆகும். அது மட்டும் இல்லாம மாலத்தீவுல வந்து நம்ம தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு செலவுன்னு பார்த்தோம்னா 4,000லிருந்து 5,000 வரை ஆகும். ஸோ இந்த பட்ஜெட் படி பார்த்தோம்னா நமக்கு மாலத்தீவுல வந்து 4 நாள் வரை நம்மளால வந்து சம்மர் ட்ரிப்ப வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம பட்ஜெட் லிஸ்ட்ல வந்து பார்க்கக்கூடிய இந்த நாடு என்னன்னு பார்த்தோம்னா, நெறைய பேத்துக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழர்களும் அதிகம் வாழக்கூடிய நாட்ல இதுவும் ஒண்ணு. வேற எந்த நாடும் இல்ல, சிங்கப்பூர் தான். சென்னையில இருந்து சிங்கப்பூருக்கு அப் அண்ட் டவுன் மினிமம் வந்து நமக்கு வந்து 15,000 14ல இருந்து 15,000 ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சிங்கப்பூர்ல வந்து ஹோட்டல் ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 8,000 வரை செலவாகலாம். ஸோ இதெல்லாம் போக நம்ம வந்து 50K பட்ஜெட்ல வந்து சிங்கப்பூர 3 நாள் வரையும் செம்மையா என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடு என்னன்னு பார்த்தோம்னா, தாய்லாந்து தான். ஸோ தாய்லாந்துக்கு வந்து போகணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து பேங்காக், பேங்காக்லேருந்து தாய்லாந்து போற மாரி இருக்கும். இதுக்கு நமக்கு டிக்கெட் ஆகுற செலவு மட்டுமே வந்து 18,000லிருந்து 19,000 ரிட்டர்ன் டிக்கெட்டோட சேர்த்து வரும். ஒரு நாளைக்கு ஹோட்டல் செலவுன்னு பார்த்தோம்னா, 3,500லிருந்து 4,000 வரை ஆக வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 50K பட்ஜெட்ல நமக்கு தாய்லாந்து 5 நாட்கள் வரை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல வரக்கூடிய நாடு என்ன பார்த்தோம்னா, இந்தோனேஷியா. இந்தோனேஷியால நமக்கு வந்து பாலி அப்படிங்கிற ஸ்பாட் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குது. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நமக்கு போயிட்டு வர மட்டும் கிட்டத்தட்ட 23,000 ஆகும். அங்கே போயிட்டு ஹோட்டல் மற்றும் சாப்பாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4,000லிருந்து 5,000 வரை ஆகும். இதர செலவுகள் எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50K பட்ஜெட்ல நம்மளால 5 நாட்கள் வரையும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன நாடுகளுக்கு எந்த நாடுகளுமே உங்களுக்கு போக விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த 50,000ங்கிறதே பெரிய பட்ஜெட் பா எனக்கு அப்படிங்கிறவும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.